டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய கால பொழுதிலே என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன். கதை வழி அறமொழி இந்நிகழ்விலே இன்றைக்கு இறைவன் எங்களுக்கு இந்த உலகத்தை படைத்து தந்திருக்கிறான் என்ற உண்மை பலரும் அறிந்தது. அந்த இறைவன் இந்த மனிதர்களுக்காகவே அனைத்தையும் படைத்து தந்திருக்கிறான் என்ற உண்மையை நாங்கள் அறிய வேண்டும். மனிதர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக அதற்கேற்ற தன்மைகளுடன் அவையவற்றை படைத்து விட்டிருக்கின்றான் இறைவன். சில வேளையில் நாங்கள் தவறுதலாக இறைவனுக்கு கண்ணில்லையோ அல்லது காது கேட்கவில்லையோ அல்லது இறைவன் செய்கிறது பிழையா, அவனுக்கு புத்தி இல்லையா என்று எங்களுடைய சில நேரங்களில் சில உணர்வுகள் வருகின்ற போது திட்டுவது வளமை. ஒரு முறை இதற்கு உதாரணமாக ஒரு கதையை சொல்லலாம். ஒரு முறை ஒரு வழிப்போக்கன் ஒரு வீதியிலே போய்கொண்டிருந்தான். கட்டும் வெயில், வெக்கையோ வெக்கை, அதனால் தாங்க முடியவில்லை. அப்போ தூரத்திலே பார்க்கணும்னா ஒரு நிழல் மரம் இருக்கின்றது. பெரிய மரம், ஆலமரம், சடைத்து வளர்ந்து விழுது விட்டு பெரிதாக வளர்ந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஆலமரம் விழுது ஒரு கிளை வந்து கிளையிலிருந்து விழுது வந்து அது பேர்ந்து அந்த கிளையை தாங்க பிடிக்க அந்த கிளை வளர்ந்து பிறகு இன்னும் விழுது வந்து அது பறந்து வளரக்கூடிய விருட்சமாக வளரக்கூடிய பெரிய மரம். அதுக்குள்ளே யானை, தேர், புரவி, ஆளாள் படையொண்டு பல படைகளும் தங்கி செல்வதாக அந்த கால இலக்கியங்களே சொல்லும். ஆலமரம் பெரிய நிழல் தரக்கூடியது. ஒரு வழிப்போக்கன் ஒற்றை வழிப்பாதையிலே வந்தவன், அவனுக்கு தாகம் வேறே, அதை விட வெயில் கொடுமை தாங்க முடியவில்லை, வெயிலினுடைய கொடுமையை. அதனாலே போய் அந்த நிழல்மரத்தின் அடியிலே குந்துகிறான். ஆலமரத்தின் அடியிலே போய் இருக்கின்றான். சிறிது அயர்ந்து தூங்கிவிட்டான். நடந்த களை வெக்கை அயர்ந்து தூங்கிவிட்டான். தூங்கியவன் எழுந்து பார்க்கிறான். பார்க்கின்ற போது ஆலமரத்திலே மேலே சின்ன சின்ன ஆலம் பழம் உங்களுக்கு தெரியும், மிக சின்னது நான் சொல்றது அதனுடைய விட்டம், அதாவது அந்த பழத்தினுடைய விட்டமே 1 சென்டிமீட்டர் அல்லது 1 சென்டிமீட்டர் தான் வரும். பெரிய ஆலமரம், யானை, தேர், புரவி தங்கக்கூடிய பெரிய அளவுக்கான விரிந்து வளர்ந்திருக்கின்ற விருட்சமான அந்த ஆலமரத்துக்குள்ளே விதை ஒரு சிறியது. நாங்கள் இங்கே பார்த்தா சாதாரண பலாமரத்தை பார்த்தாலே பெரிய பெரிய பழங்கள் காய்க்கின்ற பலாமரங்கள் உண்டு. இது பெரிய மரம், ஆனால் விதை சிறியது. இவன் யோசிக்கிறான், அடே இவ்வளவு பெரிய ஆலமரத்தை படைத்த இறைவன் இதற்கு ஒரு சிறிய பழத்தை கொடுத்திருக்கிறானே, பெரிய பெரிய பழமாக காய்த்திருந்தால் தவித்து வருபவர்கள், பசியோடு வருபவர்கள் அந்த பழங்களை ஒடுங்கி உண்டு விட்டு இருக்கலாமே. இதற்கு இறைவனுக்கு ஒரு அறிவு இல்லையா, மூக்குத்தனமானவனா என்று யோசித்து கொண்டு இறைவனை கொஞ்சம் கோபித்து வயது இறைவனுக்கு படைக்க தெரியாது, கண்கட்டவன் என்றெல்லாம் திட்டி போட்டு படுக்கிறான். படுத்து சிறிது நித்திரை கொள்ளுகின்றான். ஒரு ஆலம் பழம் ஒன்று மேலே இருந்து காத்துக்கு உதிர்ந்து கீழே வந்து அவனுடைய கண்ணிலே விழுகிறது. கண்ணிலே ஆலம்பழம் சிறிய பழம் விழுந்தாலே நித்திரை குழம்பு தான், நித்திரையே குழம்பி விட்டது. விழித்து எழுகின்றான் அந்த வழிப்போக்கன். எழுந்தவன் அப்போதுதான் அவனுக்கு ஒரு யோசனை வருகிறது. ஆண்டவா, நான் சிறிது நேரம் முன்னாலே படுப்பதற்கு முன்பாலே இந்த ஆலமரத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏற்றா போல பெரிய பெரிய பழமாக அல்லவா நீ படைத்திருக்க வேண்டும் என்று நீ அப்படி படைக்காத, நீ ஒரு முட்டாள் என்று தான் என்பதை போல என்னுடைய புத்தி சொல்லி நான் அப்படி பேசியிருக்கிறேன். உறங்கிய போது என்னுடைய கண்ணிலே ஒரு ஆலமரம் விழுந்த பிறகுதான் நீ எவ்வளவு பெரிய அறிவாளி, மனிதனுக்காக எவ்வளவு கருணை உள்ளவன் என்றது தெரிந்தது. நான் சொன்னதைப் போலவே நீ பெரிய பழமாக ஒன்றை படைத்து இந்த நிழலிலே வந்து நான் தங்கி நான் தூங்குகின்ற போது பெரிய பழம் என்று கண்ணிலே விழுந்திருந்தால் என்னுடைய மூஞ்சியை அடிபட்டு போய் நான் இறந்து பட்டிருப்பேனே. அதை படைக்காமல் சிறிய பழம் படைத்திருக்கிற நீ எவ்வளவு கருணை உள்ளவன், மக்கள் மேலே எவ்வளவு அன்பு உள்ளவன், பாசம் உள்ளவன். ஆகவே ஆண்டவரே, நான் சொன்னதற்கு மன்னித்துக் கொள்ளும், உம்முடைய கருணையே பெருங்கருணை, இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கதையிலே சொல்லப்படுகிற விஷயம் என்ற இந்த வழிப்போக்கன் கதையிலே ஆண்டவன் படைப்பிலே எல்லாமே நன்றாகவே படைக்கப்பட்டிருக்கின்றன. அதை நாங்கள் எங்களுடைய தேவைக்காக நாங்கள் இறைவனை வைது கொள்ளக்கூடாது. அவை நாங்கள் தேவைக்கு ஏற்றபடி அதை மாற்றிக்கொள்ளலாமே தவிர நாங்கள் அதை அநியாயம் பண்ணக்கூடாது என்ற அந்த செய்தி இந்த கதை வழியாக வந்திருக்கிறது. ஆகவே இறைவன் படைப்பு எங்களுக்கானது, அதை உணர்ந்து ஆண்டவனை தொழுவோம் என்ற அந்த அறக்கருத்தோடு இந்த
உரிய நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.